ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். சுஹ்ரன் மித்ரார்யுதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷோ சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் ஆத்ம சம்யம யோகத்தின் 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், போன 2 ஸ்லோகங்களில் 7வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் இந்த ரெண்டுத்திலுமே இந்த மாதிரி தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் ஒரு நபரோட கர்மயோகம் எப்படி இருக்கும் என்பதை அழகாக சொன்னார். அதாவது தனக்குத்தானே நண்பனாக இருப்பவர் 2 விதமான யோகங்களையும் கடைபிடிக்கலாம், கர்மயோகத்தையும் சாங்கிய யோகத்தையும். இந்த கர்மயோகத்தின் லட்சணங்கள், கர்மயோகத்தின் குணங்கள் அவரிடம் இருக்கும், சாங்கிய யோகத்தின் குணங்களும் அவரிடம் இருக்கும். இப்போ போன 2 ஸ்லோகங்களில் கர்மயோகத்துடன் சம்பந்தப்பட்ட குணங்களை பற்றி அழகாக சொன்னார் நம்ம கிருஷ்ணர். இந்த மாதிரி சமபாவனையோடு இருப்பார், எந்த ஒரு நிலையிலும் சாய்க்கப்பட முடியாத ஒரு நிலையில இருப்பார், அதே நேரத்தில் தன்னைத்தானே வெற்றி கொண்டவராக இருப்பார், தன்னோட புலன்கள் ஆசைகள் இதெல்லாம் அடக்கி விட்டவராக, அந்த தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வைத்திருப்பவராக இருப்பார் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். இதெல்லாம் அந்த ஒரு தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் ஒரு நபரோட அந்த குணங்களாக, கர்மயோகத்துடன் சம்பந்தப்பட்ட குணங்களாக இருக்கு. இதுவே சாங்கிய யோகத்தோட சம்பந்தப்பட்ட குணங்கள் என்னென்ன இருக்கு என்பதை இந்த இடத்தில் அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்படி சாங்கிய யோகத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு குணமாக இருப்பதுதான் சமதர்சனம் என்று அழகாக சொல்றார். அனைவரையும் சமமாக பாவிப்பதுதான் அந்த நபர், தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் நபருக்கு செய்யக்கூடிய பெரிய சாங்கிய யோகத்திற்குண்டான கான்ட்ரிபியூஷன் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதான் அதை அவர் எப்படி அழகாக சொல்றார் என்றால், சுஹ்ரன் மித்ரார் யுதாசீன மத்தியஸ்தத் வேஷ்ய பந்துஷு. அதாவது சுஹ்ரன் என்று சொன்னாலே நமக்கு நன்மையை நினைப்பவர்கள், வெல் விஷர்ஸ் என்று சொல்வாரு. நம்ம நல்லா இருக்கணும் என்று யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவ எல்லாருமே சுஹ்ரத் என்று அர்த்தம். ஆனால் சுஹ்ரன் மித்ரார் யுதாசீன, மித்ரா என்று சொன்னாலே நம்மளோட நண்பர்கள், உதாசீன என்று சொன்னாலே நம்மை வெறுப்பவர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். சுஹ்ரன் மித்ரார் யுதாசீன மத்தியஸ்த. மத்தியஸ்த என்றால் நம்மை வெறுப்பவர்களும் கிடையாது, நம்மை விரும்புவர்களும் கிடையாது. இரண்டுத்துக்கும் நடுவில் நீ யாரோ நான் யாரோ என்று யாரெல்லாம் இருக்காளோ, எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை என்று யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கும் சுஹ்ரன் மித்ரார் யுதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷோ. அதாவது நாம் வெறுப்பவர்கள், நாம் யாரெல்லாம் வெறுப்போமோ அவா, மற்றும் பந்துஷு நம்மளோட சொந்தக்காரர்கள், நம்மளோட சொந்தங்கள். சுஹ்ரன் மித்ரார் யுதாசீன மத்தியஸ்த துவேஷ பந்துஷு. அதாவது நமக்கு நன்மை நினைப்பவர்கள், நம்ம நல்லா இருக்கணும் யார் நினைக்கிறாளோ, அதே நேரத்தில் நம்மளோட நண்பர்கள், நம்மளோட எதிரிகள், நாம் வெறுப்பவர்கள், நம்மை வெறுப்பவர்கள், நம்மளோட பந்துக்களாக நம்மளோட சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள், எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை என்று நம்மிடம் என்று தள்ளி இருப்பவர்கள், இவர்களையும் சாதுஷ்வபீச்ச பாப்பேஷு, ஒரு சாதுவையும் ஒரு பாவியையும், அதாவது புண்ணியவானையும் ஒரு பாவம் செய்தவனையும் சமபுத்தர் விசிஷ்யத்தே, இவர்கள் அனைவரையும் சமமாகத்தான் பார்ப்பார்கள் என்று அழகாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அதனால் நம்மை விரும்புகிற, நமக்கு நன்மை நினைக்கிற வெல்விஷர்ஸாக, நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பவர்கள், அவர்களையும் நம்மை வெறுப்பவர்களாக இருக்கும் நம்மளோட எதிரிகள், இவ 2 பேரையுமே சமமாக பார்ப்பா. அதே நேரத்தில் பாவம் செய்த ஒருவர், புண்ணியம் செய்த ஒருவர், 2 பேரையும் சமமாக பார்ப்பார் என்று சொல்லும் போது அனைத்து துவந்தங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருப்பார் என்று போன அத்தியாயத்தில் நம்ம கிருஷ்ணர் சொன்னதை இந்த இடத்தில் அழகாக மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துறார் என்றால் சொல்லணும். அதனால் துவந்தங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அதாவது சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், நல்லவர்கள் தீயவர்கள், நம்மளோட நண்பர்கள் எதிரிகள், நமக்கு நன்மை நினைப்பவர்கள், நமக்கு தீமை நினைப்பவர்கள், இந்த மாதிரி பாவம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், இவ எல்லாரையுமே சமமாக தான் பார்ப்பார்கள். இதுதான் தனக்குத்தானே நண்பனாக இருக்கும் ஒரு நபரோட சாங்கியோகத்தோட சம்பந்தப்பட்ட குவாலிட்டிஸ், குணங்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் ஆத்ம சம்யம யோகத்தின் 9வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.